என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு சர்ச்சை இன்றைக்கு பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இலங்கை ராணுவத்தின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு கட்டுரை வெளியாகி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதும் காதல் கடிதங்களின் பொருள் என்ன என்ற ஒரு தலைப்பிட்டு பத்திரிகையாளர் ஒருவர் எழுதிய கட்டுரை, தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து இலங்கையின் கடல் வளத்தை கொள்ளையடிக்கிறார்கள், இதை தடுத்து நிறுத்த வேண்டும். முதலமைச்சர் இது தொடர்பாக பிரதமருக்கு எழுதக்கூடிய கடிதங்களால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. பிரதமர் ஜெயலலிதா சொல்லக்கூடிய சொற்களுக்கெல்லாம் வளைந்து கொடுத்து கொண்டு நடனமாடக்கூடியவராக இருக்க மாட்டார் என்று அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக தமிழ்நாட்டில் கடும் கண்டன கணைகளை பல்வேறு கட்சி தலைவர்கள் இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ், ஜவாஹருல்லா என பல தலைவர்கள் இது பற்றி கண்டன கணைகளை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகனும் தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பல நெடுமாறன் போன்றவர்களும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஜெயலலிதா இது தொடர்பாக பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இலங்கையின் தூதரை அழைத்து கண்டிக்க வேண்டும், இதுபோன்ற செயல்களில் அவர்கள் ஈடுபடுவதை அனுமதிக்க கூடாது, இந்திய அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தமிழ்நாட்டிற்கும் உறவை கெடுக்கக்கூடிய வகையில், கூட்டுறவை கெடுக்கக்கூடிய வகையில் இந்த எண்ணங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கண்டன கணைகளை அடுத்து அந்த கட்டுரை நீக்கப்பட்டிருக்கிறது. மன்னிப்பும் இலங்கை ராணுவ அமைச்சகத்தின் சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த தந்திரமா இது போன்ற கடிதங்களை வெளியிடுவது அல்லது இந்திய தலைவர்களை விமர்சித்து வரக்கூடிய கட்டுரைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய மன்னிப்பு என்பது கண் துடைப்பா, போதுமானதா, ஏற்க முடியாததா, அல்லது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூறுவதைப் போல இலங்கை அரசாங்கத்தின் பிரதிநிதியாக இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை அழைத்து இந்தியா கடும் சொற்களால் கண்டிக்க வேண்டுமா என்பதை பற்றி நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், அரசியல் விமர்சகர் திரு ஞானி, மதிமுகவைச் சேர்ந்த திரு காரை செல்வராஜ், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு கே டி ராகவன், கேள்விகளோடு பார்வையாளர்கள். நாம் விவாதிக்கலாம். வணக்கம். திரு ஆவடிக்குமார், உங்களிடமிருந்தே தொடங்கலாம். நால்வருடைய முதற்கட்ட கருத்தை அறிய விரும்புகிறேன். இந்த சர்ச்சை ஓரளவுக்கு இன்றைக்கே எழுந்து ஓய்ந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா அல்லது தொடரப்போகிறதா என்பது கேள்விக்குறி. இன்றைக்கு அவர்கள் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள், செய்தது தவறு என்று நிபந்தனையற்ற மன்னிப்பை கேட்டு விட்டார்கள். அந்த மன்னிப்பு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏற்க முடியாதா? கண் துடைப்பா? இல்லை, இந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதா இல்லையான்றது வேற. ஆனால் இந்த மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை எப்படி உருவாச்சுன்றதை பார்க்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட எழுச்சி, இன்னும் சொல்ல போனால் அதனுடைய அதற்கு எதிர்ப்பான ஏற்பட்ட எல்லா அரசியல் கட்சிகளும், பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய ஊடகங்கள், இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு செய்தி நிறுவனங்கள் தந்த அழுத்தம், அதை மிகைப்படுத்த எடுத்துக்கொண்ட சரியான நடவடிக்கைகள், இது எல்லாம் சேர்ந்துதான் உடனடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது. அதனுடைய விளைவு உடனடியாக, அதனுடைய எதிர்விளைவு மக்களிடத்தில் ஏற்பட்டது. அந்த எதிர்விளைவினுடைய தாக்கத்தால் இன்றைக்கு அந்த எந்த நோக்கத்தோடு அதை வெளியிட்டார்களோ அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குச்சு. அதனுடைய விளைவு அவர்கள் பின்வாங்குகின்ற நிலையில இது போயிருக்காங்க. இதுக்கு அடிப்படை காரணம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க இது ஒரு முன்னோட்டம். இந்திய அரசாங்கமும் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டிற்கு இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கைக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு நிலையை இந்திய அரசாங்கம் தொடர்ந்து எடுத்து வந்திருக்கிறது. அது இலங்கைக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கிறது. அதனால் அதே நிலை தொடர வேண்டும் என்று இலங்கை அரசாங்கம் விரும்புகிறது. அதற்கு இன்றைக்கு மத்தியில் ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு சிலரை
தனக்கு சாதகமானவர்களை அவர்கள் ஈர்த்து அவர்கள் மூலமாக நரேந்திர மோடி அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கருத்துக்களை எதிரொலிக்காமல் அல்லது அதை சிலரை பாரதிய ஜனதா கட்சியில் தங்களுக்கு வேண்டியவர்களை சிலரை அழைத்து இந்திய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கையை வளைக்க பார்க்கிறது இலங்கை அப்படின்றது திரு ஆவடிக்குமாருடைய கருத்தாக இருக்கிறது. அண்மையில் சென்று வந்த சுப்பிரமணிய சாமி தலைமையிலான குழுவை பற்றி தான் சொல்கிறார் நினைக்கிறேன். அதில் சென்றவர்களில் முக்கியமானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். சுரேஷ் பிரபு முன்னாள் மத்திய அமைச்சர், சேஷாத்ரி ஷாரி என்பவர் RSS பத்திரிகையினுடைய ஆர்கனைசரேட்டினுடைய ஆசிரியராக இருந்தவர், வெளியுறவு அணி என்று வைத்திருக்கக்கூடிய அந்த அணியின் தலைவராக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடியவர். எனவே அவர்கள் அந்த கட்சிக்கு தொடர்பில்லாதவர்கள் என்றோ அந்த கட்சியில் சிலர் இந்த இலங்கைக்கு சாதகமானவர்கள் என்றோ அவர்களை குறுக்கி பார்த்து விட முடியாது. நீங்க எப்படி பார்க்கிறீங்க திருஞானி இந்த சம்பவத்தை? இல்ல, இந்த நடந்த சம்பவத்துல தமிழ்நாடு முழுவதும் இதற்கு ஏற்பட்ட எதிர்ப்பலை என்பதற்கு இல்லையா, அது முதல்ல ரொம்ப ஆரோக்கியமானது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். என்றால் இது முதலமைச்சர் ஜெயலலிதா என்பவருக்கு எதிரான ஒரு அவதூறு என்பதாக மட்டுமாக இதை பார்க்காமல் அதில் ஜெயலலிதாவோடு அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உள்ள எல்லா கட்சியினருமே இதுல ஒத்த குரலில் ஒரே ஒருமித்த குரலில் வந்திருப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான போக்குன்னு நான் கருதுறேன். ஏனென்றால் இந்த நடந்திருக்கக்கூடிய ஒரு தவறு என்பது ஒரு தனிப்பட்ட ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரானது மட்டுமல்ல, அது ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவருக்கு எதிரானது, இந்திய பிரதமருக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு பொதுமையான ஒருமை உணர்வு இருக்குல்ல, அது தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகள் மத்தியிலும் அமைப்புகள் மத்தியிலும் ஏற்பட்டிருப்பது என்பது இந்த நடந்த நிகழ்வு ஒரு ஆரோக்கியமான அம்சமாக நாம் பார்க்கிற ஒன்று. இரண்டாவது, நீங்கள் சொன்னதை போல இலங்கை அரசோ அல்லது இலங்கை அரசு பணியாற்றக்கூடியவர்களோ அல்லது இலங்கை அரசின் சார்பாக சில வேலைகளை செய்யக்கூடியவர்களோ, இது ஆங்கிலத்தில் அவர் முன்னோட்டம் என்று நண்பர் குமார் சொன்னது போல ஆங்கிலத்தில் டெஸ்டிங் த வாட்டர்ஸ் சொல்வார்கள். எப்படி இருக்கு தண்ணி இருக்கா, ஆழம் பார்க்கிறான், அந்த ஆழம் பார்க்கிற வேலை இருக்கு இல்லையா, அதன் ஒரு அம்சமாகவும் இந்த விஷயத்தை நான் பார்க்கலாம். ஏனென்றால் இது புதிதல்ல. இதற்கு முன்பும் ஜெயலலிதாவை மிக மோசமான ஒரு ஆபாசமான ஒரு கார்ட்டூன் வரைந்து அவர்கள் வெளியிட்ட ஒரு சம்பவமும் ஏற்கனவே இருக்கிறது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில். இப்போது இது ஒரு கட்டுரையில் இது வருகிறது. இப்ப இந்த கட்டுரையாளர் அதிகாரப்பூர்வமான அந்த அரசின் பேச்சாளர் அல்ல என்று சொன்னாலும் கூட இதை ஏன் ஒரு அரசு இணையதளம் வெளியிட வேண்டும் என்ற கேள்வி இருக்குல்ல, அதுதான் அது அடிப்படையான விஷயம். உங்களுடைய பார்வை என்ன திருக்காரை? இது ஆவடிக்குமார் அவர்களும் அண்ணன் ஞானி அவர்களும் சொன்ன கருத்துக்களை ஒட்டித்தான் நான் இந்த செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு முன்னோட்டம் தான். எங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தலைவர் அண்ணாச்சி வைகோ அவர்கள் இந்த மன்னிப்பு கேட்பது, இந்த மாதிரி கடிதங்கள் வந்திருப்பதெல்லாம் ஒரு முன்னோட்டத்திற்கான காரணம் தான். அந்த மன்னிப்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையுடனான தூதரக உறவையே முறிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆழமான ஒரு கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொன்ன கருத்து பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னங்கிற ஒரு கேள்வியை வச்சிருக்கீங்க. இந்த கடிதம் எழுதுவதும், இந்த கடிதத்திற்கு இலங்கை பாதுகாப்புத்துறையிலிருந்து மன்னிப்பு கோருவதும், அந்த மன்னிப்பு கோரியதற்கு பிறகு பாரத ரத்னா விருது ராஜபக்சேவுக்கு கொடுக்க வேண்டும் என்று முத்தாய்ப்பாக போராடி கொண்டிருக்கிற சுப்பிரமணிய சாமி அவருடைய கருத்தை இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கார். மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு இது பிரச்சனை, இதுக்கு மேலே யாரும் பேசாதீங்க, இந்த பேசாமல் இருப்பது நல்லது, இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இது வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு நம்மளை பார்க்க சொல்லுகிறது. இது எதிர்விளைவுகள், அரசியல், இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன என்பதை அடுத்து வருகிற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம பேசலாம். இலங்கையுடனான தூதரக உரிமை முறித்துக் கொள்ள வேண்டும் என்கிறது எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. திரு ராகவன், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? திரு வைகோ அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்க அறிக்கையில் கூட இந்த தைரியத்தை கொடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சரை கிள்ளுக்கீரையாக இலங்கை அரசு நினைப்பதற்கு யார் காரணம், எவர் கொடுத்த துணிச்சல் என்று மத்திய அரசு தான் கேட்கிறார் நான் நினைக்கிறேன். உங்களுடைய பதில்? திரு வைகோ அவருடைய அந்த செய்தியை நானும் பார்த்தேன். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு காலையிலே தொடங்கி மாலையிலே முடிந்து விட்டதாக நீங்கள் சொல்லீர்கள். ஆனா எனக்கு இதுக்கு பின்னாடி பெரிய பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறாகத்தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் திரு வைகோ சொன்னது போல இதுல பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாக குற்றம் சாட்டுகிறார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில தலைவர்களை குற்றம் சாட்டுகிறார், நரேந்திர மோடி அரசாங்கத்தினுடைய நோக்கத்தை சந்தேகிக்கிறார். அதெல்லாம் நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இலங்கையில இந்த டிஃபென்ஸ் வெப்சைட்ல இது போல பதிவுகள் வருவதை பார்த்தோம் என்று சொன்னால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இலங்கையிலே அதே போல இந்தியாவிலே இலங்கையிலே சில பேர் இந்த இரு நாட்டு உறவுகளும் சரியாக கூடாது என்று விரும்புகிறார்கள். தமிழக இலங்கை மீனவருடைய அவர்களுக்கிடையே இருக்கிற அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படக்கூடாது என்று கூட விரும்புகிறார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஏதோ ஒரு நாள் காலையில தோன்றி மாலையிலே முடிந்த விவகாரமாக நான் நினைக்கவில்லை.
இதுல பல பேருடைய இன்வால்மெண்ட் இருப்பதா தான் நான் நினைக்கிறேன். ஏதோ சதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஐ ஹோப் சோ, அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதை நீங்க சொல்ற மாதிரி விரிவா பேசும்பொழுது நான் கண்டிப்பா அவசியமா என்னுடைய பார்வையில என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்ல முடியும், எங்களுடைய கட்சியினுடைய பார்வையில கூட சொல்ல முடியும். ஆனால் திரு வைகோ அவர்கள் சொன்னது போல அது வேண்டுமென்றே ஒரு மத்திய அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லாத விஷயம். இலங்கை அரசாங்கத்தில் இருக்கிற யாரோ ஒரு செய்வதற்கு மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அவருடைய அறிக்கை கண்டிக்கத்தக்கது. வைகோவினுடைய அறிக்கை கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பா. சரி ஞானி. இல்ல, நரேந்திர மோடி எப்படி குற்றம் சாட்ட முடியும்னு நம்ம ராகவன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. நரேந்திர மோடிக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பிரச்சனையில் என்ன நடக்குது? அந்த வெளியிடப்பட்ட கட்டுரை என்பது 2 பேரை அவதூறு செய்கிறது. ஒன்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவை, இன்னொன்று பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி. இந்த 2 பேரை அவதூறு செய்கிற போது தமிழகத்தில் இருந்து தலைமைச் செயலாளர் அறிக்கப்படல. இது மாதிரி நீங்கள் எங்கள் முதலமைச்சர் அவதூறு செய்றீங்க, இது தவறு அப்படின்னு அவர் அறிக்கப்படல. நேரடியாக குறிப்பிடப்பட்டிருக்கிற முதலமைச்சரை அதை கண்டிச்சு அறிக்கப்படுறாங்க. உடனடியாக அவங்க மோடிக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஆனால் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு நபரான நரேந்திர மோடி மௌனமா இருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி இல்ல வாயை திறக்கல. பாத்தீங்கன்னா இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இல்ல, அரசாங்கத்தின் சார்பில் வெளியுறவு விவகாரத்தில் கருத்து சொல்லக்கூடிய வெளியுறவுத்துறையினுடைய பேச்சாளர் அன்வருதீன் இதுல கருத்து சொல்லி இருக்கிறார். நாங்க எங்க கவனத்துக்கு வந்தது, உடனே நாங்க எச்சரிச்சோம், அதை கட்டுரை எடுத்துட்டாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது போதாதா? இல்ல, அன்வருதீன் கருத்து சொல்ற. அப்ப தமிழ்நாட்டிலும் கூட இதுக்கு முன்ன முதலமைச்சர் ஜெயலலிதா முதல்ல கருத்து சொல்ல வேண்டியது இல்லையே? இங்கே ஒரு பிஆர்ஓவே முதல்ல அதை பேசலாமே. ஆனால் நீங்க முதலமைச்சரா அதை கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குல்ல. ஒரு நாட்டின் முதலமைச்சரையும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையும் இந்தியாவின் பிரதமரையும் இணைத்து அவதூறாக எழுதப்பட்ட கட்டுரை கண்டிக்கிற போது அவதூறு செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் நேரடியாக கண்டிக்கிறார், இன்னொருவர் என்னுடைய அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள் மௌனமா இருக்கிறார். மன்மோகன் சிங் எதற்கெடுத்தாலும் வாய் திறப்பதே இல்லை, வாய் மூடிக்கொண்டிருக்கிறார் சொன்னவர்கள் இன்றைக்கு மோடி எதற்கெடுத்தாலும் இப்படி வாய் மூடிக்கொண்டிருப்பது என்ன என்பதற்கும் பதில் சொல்ல வேண்டும். ஞானி அவர்கள் போன்றவர்கள்லாம் இப்ப இந்த விவாதத்தை எப்படி கொண்டு போவார்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியுது. இலங்கையில எழுதின அந்த கட்டுரையாளரை பற்றி அவர்களை கூட தப்பு சொல்ல ரெடியா இல்ல. ஆனா நரேந்திர மோடி வாயை திறக்கவில்லை. அதுக்கு தானங்க நாட்டுடைய வெளியுறவுத்துறை அதனுடைய ஸ்போக்ஸ் பர்சன் செய்தி தொடர்பாளர் அறிக்கை விடுறாரு. நான் கேட்கிறேங்க, இதே விஷயம் 2012 நடந்திருக்கு. அதுல லக்பீமான்னு ஒரு பத்திரிகையில இதே போல கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருந்தது. அப்பொழுதைய பிரதமர் மன்மோகன் சிங்கையும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் தரக்குறைவாக படு கேவலமா ஒரு கார்ட்டூன் வெளியிட்டாங்க. அந்த லக்பீனா யாருதுன்னு பார்த்தா அவர் இப்ப ஆளுங்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவர் தான் அந்த வச்சிருக்கிறாரு. வெளியிட்டாங்க. அன்றைக்கு எனக்கு தெரிந்து, இல்லாட்டி மரியாதைக்குரிய திரு ஞானி அவர்களுக்கு அந்த இது இருந்ததுன்னா சொல்லட்டும் தகவல், அன்றைக்கு இந்திய அரசாங்கமே கண்டிக்கல, இலங்கை அரசாங்கம் கண்டிக்கல. ட்வீட் பண்ணாரு ஒரு அமைச்சர், அவ்வளவுதான், அதோட நின்று போச்சு. ஃபார்மல் கண்டனமே கிடையாது. வைகோ என்ன பண்ணாரு? அப்போ யாரும் எனக்கு தெரிஞ்சு நான் பத்திரிகையில இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாக அத்தனையும் பார்த்துட்டேன். வைகோ அங்கெல்லாம் அவருடைய சத்தத்தையே காணுமே. இன்றைக்கு நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு இருக்கிறீர்கள். இன்றைக்கு பிரச்சனைகளை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளை கொடுக்கணும். இதை இன்றைக்கு நடந்த விஷயத்தை எப்படி யாரும் ஏற்றுக்கவே முடியாது. ஆனா அதே நேரத்தில் திசை திருப்பாதீங்கன்றேன். அந்த இலங்கை அரசாங்கம் அந்த வெப்சைட்ல, டிஃபென்ஸ் வெப்சைட்ல செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க சொல்ற மாதிரி ஏதோ டிஸ்க்ளைமர் நோட் இது இருக்கு, அது தெரியாம வந்துருச்சுன்னு என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இலங்கை அரசாங்கம் கடந்த 4 ஆண்டுகளாக அவருடைய நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டால் ஒரு விஷயத்துல மரியாதைக்குரிய ஞானி அவர்கள் சொல்றதை ஆழ விட்டு பார்க்கிறது, போட்டு பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் வருது. அதை கடந்த 4 வருடங்களாக இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாக இதே மாதிரி கார்ட்டூன் மன்மோகன் சிங்கை பத்தியும் ஜெயலலிதாவை பத்தி வந்தது. இல்ல, அதற்கு முன்னால் திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய மகளை பற்றி கூட கடும் சொற்களால அந்த கட்டுரைகள் வருவதை நம்ம பார்த்திருக்கிறோம். நான் சொல்லல, பிரதமர் மன்மோகன் சிங் எப்படி செயல்பட தவறினாரோ அவர் அன்னைக்கு பகிரங்கமா கண்டிச்சிருக்கணும், அறிக்கப்பட்டிருக்கணும். எந்த மாற்று கருத்துமே இல்ல. ராகவன் நானும் அதுல உடன்படுறோம். இல்ல, அதே போல நீங்க மோடியும் கூட பேசியிருக்கணும். மன்மோகன் சிங், அன்றைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் செய்யணும் நான் சொல்லல. அரசாங்கம், இந்திய அரசாங்கமே கண்டிச்சதா தெரியல. ஜெயலலிதா அவர்கள் சொல்லலாம். அதாவது இதுவரைக்கும் வந்ததெல்லாம் இலங்கை அரசாங்கத்தினுடைய அபிஷியல் வெப்சைட்ல வரல. இது அபிஷியல் வெப்சைட்ல, அதுவும் டிஃபென்ஸ் வெப்சைட்ல வந்திருக்கு. டிஃபென்ஸ் வெப்சைட்ல ஒரு தனிப்பட்ட நபருடைய கருத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஏன்னா டிஃபென்ஸ் வந்து பாதுகாப்பான ஒண்ணு. அந்த பாதுகாப்பு துறையினுடைய பாதுகாப்பு வலயத்திற்குள் ஒரு தனிநபர் கருத்து நுழைகிறது என்றால் அப்ப அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குன்னு அர்த்தம். சம்மதத்தோடு தான் வெளியாகி இருக்கிறது. பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கின்ற பேச்சுக்கு அவங்களுக்கு தெரியாம யாரோ ஒருத்தர் போஸ்ட் பண்ணிட்ட கதை அல்ல. அவங்க வந்து நான் முடிச்சிடுறேன். அது ஆக அவங்க தெரிஞ்சு அதை வெளியிடுறாங்கன்னா அது அந்த அரசாங்கத்தினுடைய கருத்து. அரசாங்கம் தான் வெளியிட்டு இருக்கு. கருத்தை அவர்கள் சொல்ல துணிவதற்கான காரணம் என்னன்னு பார்க்கணும். ஒரு நண்பர் ராகவன் அவர்கள் வந்து ஒரு 2 கேள்விகளை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வச்சிருக்காங்க. இது பதில் சொல்றதுக்கு முன்னால சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் பேசுறாரு, கடந்த 37 மாதங்களில் 48 கடிதங்களை வந்து நாங்க பிரதம மந்திரி அலுவலகத்துக்கு நாங்க அனுப்பிச்சிருக்கிறோம். பட் 9 ஆண்டுகள் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 17 கடிதங்கள் தான் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததற்கு பிறகு எழுதிய கடிதங்கள், முதல்வரிடமிருந்து சென்ற கடிதங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கத்தின் மூலம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால், இப்படி கடிதம் எழுதுவதற்கும் வலைதளங்களிலே தமிழக முதல்வரை பார்த்து ஒரு லவ் லெட்டர் கொடுக்கிற மாதிரி, ஒரு மன்மதை அம்பை மோடியை நோக்கி இவர்கள் எழுகிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதுவதற்கான ஒரு துணிச்சல் அவர்களுக்கு வந்திருக்காது. ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். அந்த கடிதங்களுக்கு தமிழக முதல்வர் எழுதிய எந்த கடிதத்திற்கும் தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் வைகோ உட்பட எந்த கடிதத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எந்த பதிலும் இல்லை. மன்மோகன் சிங் அவர்கள் வாய் மூடி இருந்தார்கள் என்கிற செய்தி அண்ணன் ஞானி சொன்னாங்க. நரேந்திர மோடி அவர்கள் இந்த ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு இந்த 2 மாதங்களுக்கு உட்பட்ட காலத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவர்கள் இறையாண்மையை பற்றி பேசுகிறவர்கள் தமிழக முதல்வர் அரசியல் சாசன சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ராமதாஸ் சொல்லியிருக்காங்க கரெக்டா. இந்திய இறையாண்மைக்கு ஒரு கேள்வி எழுப்புகிற அளவிற்கு ஒரு முதல்வரை பார்த்து இவர்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கு நரேந்திர மோடி அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சொல்லுகிற மன்னிப்பும் அவர்கள் இடுகிற அறிக்கையும் ஒரு இறுதியான அறிக்கையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. 2வது, வைகோ என்ன பண்ணாரு கேள்வி கேட்டாங்க. கடந்த காலங்களில் ஜெயவர்தனி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து டெல்லியில் அமர்ந்துகிட்டு அந்த எம்ஜிஆரை பற்றி தவறாக சொல்லுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து கடுமையாக எதிர்த்து என் தமிழகத்தின் முதல்வர் எம்ஜிஆரை பற்றி பேசுவதற்கு ஜெயவர்தனைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்கிற வரலாறு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அதாவது லெட்டர் எழுதின பத்தி அது மட்டும் நான் சொல்றேன். பல கடிதங்கள் முதலமைச்சருடைய அத்தனை கடிதங்களும் பாருங்க. பல கடிதங்கள்ல மத்திய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை பாராட்டிருக்காரு. முல்லை பெரியாரா இருந்தாலும் சரி, பல இந்த இலங்கையிலிருந்து மீனவர்கள் விடுவிக்கப்படுவதா இருந்தாலும் சரி பாராட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கோரிக்கைகள் வைத்திருது பல கடிதங்கள்ல பார்க்க முடியும். மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கிற மத்திய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலர் வைகோ அவர்களுடைய நோக்கம் என்ன? நான் என்ன சொல்றேன், மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் அவர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். இது அரசாங்கத்துடைய வெப்சைட்ல வந்திருக்கு. சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு எடிட்டர் இருக்க மாட்டாங்களா? சாதாரண ஒரு பத்திரிகையில், சின்ன பத்திரிகையில் இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு எடிட்டர் இருப்பான். அவ பார்த்த அப்புறம் தான் செய்தி வெளிவரும். ஒரு டிஃபென்ஸ் வெப்சைட்ல, அபிஷியல் வெப்சைட்ல யாரோ ஒருத்தர் எழுத முடியுமா? எழுத முடியாது. அரசாங்கத்தினுடைய அதுல அரசாங்கத்திற்கு நால்வரும் உங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிட்டீங்க. எழுதப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களுக்குள்ள போகலாம். அதில் எழுதப்பட்டிருக்கிற கருத்துக்கள் என்னன்னா, இந்தியா இலங்கைக்கு கச்சத்தீவை கொடுக்கறதுக்கு முன்னாடி கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தம் அப்படின்னு அந்த கட்டுரை தொடங்கிட்டு சுப்பிரமணிய சாமி அவர்களுடைய அண்மை பயணத்தை ஒட்டி தான் அந்த இது வருது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் வந்தார், இந்த உறவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போனார். முக்கியமா அவங்க சொல்றது, இந்திய இலங்கை உறவின் குறுக்கே தமிழ்நாடுன்ற ஃபேக்டர் இருக்காது. தமிழ்நாட்டு கட்சிகள் இலங்கையோடு இந்தியா எப்படிப்பட்ட உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு கட்சிகள் முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார். இன்றைக்கும் வெளிப்படையாக அவர் வந்து டெல்லியில சொல்றாரு. இது பாரதிய ஜனதா கட்சி அவங்க தலைமையிலான அதிகாரபூர்வமாக கொடுத்த அந்த உறுதிமொழி தான் இந்த பிரச்சனையில அவர்களுக்கு இந்த தைரியத்தை தருகிறது அப்படின்னு பொருள் கொள்ளலாமா ஞானி? இல்ல, சுப்பிரமணிய சுவாமியுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து அல்ல. சுப்பிரமணிய சுவாமியின் கருத்து இந்திய அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ கருத்தும் அல்ல அப்படின்னு அவர்கள் மறுக்காத வரையிலும், தெரிவிக்காத வரையிலும் சுப்பிரமணியன் சுவாமியுடைய கருத்துக்களைத்தான் அவர் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவின் கருத்தாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர் கருத்தாகவும் அதைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது வேற எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? மத்திய அரசாங்கத்தை இலங்கை டிஃபென்ஸ் சைட்டாவது அந்த சர்ச்சைக்குரிய தவறான கட்டுரை போட்டுட்டு கீழே ஒரு டிஸ்கிளைமராவது போடுறாங்க. இது வந்து இதுல வர கருத்துக்களுக்கு நாங்க பொறுப்பு இல்லன்னு. அந்த டிஸ்கிளைமர் கூட சுப்பிரமணியன் சுவாமிக்கு கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இல்ல, இங்க பாருங்க, மத்திய அரசாங்கம் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற உடனே சொல்லியிருக்கிறார்,
மாநில அரசு இந்த பெடரல் ஸ்ட்ரக்சரை நிச்சயமாக இந்த அரசாங்கம் பாதுகாக்கும் என்று சொல்லி எந்த விஷயமா இருந்தாலும் வெறும் கேபினெட்ல இருக்கிற மந்திரி மாத்திரம் முடிவு பண்ண மாட்டாங்க. தமிழக விஷயம்னா தமிழகத்துடைய முதலமைச்சரோட கன்சல்ட் பண்ணுவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால தமிழகத்தை புறக்கணித்து விட்டு நிச்சயமாக இலங்கை விஷயத்துல தீர்வு காண முடியாது. நீங்க முதலமைச்சர் பாராட்டு கட்சியினுடைய மூத்த தலைவர் அந்த ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ் செல் ஆக்ஷன் செல்லுல இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் சாமி, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் செல்லுடைய திரு ரங்கா சேஷாத்ரி இவங்கெல்லாம் தான் போய் சொல்றாங்க. முக்கியமான தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில புறக்கணிக்க முடியாத இடத்துல அவங்க இருக்காங்க, கொள்கைகளை தீர்மானிக்க இடத்துல இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து அது அவங்களுடைய சொந்த கருத்து, பாரதிய ஜனதாவுடைய கருத்து அது அல்ல நீங்க சொல்ல வரீங்களா? நான் எதையும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியும் நீங்க காங்கிரஸ் ஒன்னா பாக்குறீங்க, அதான் உங்களுக்கு பிரச்சனையே. நான் என்ன சொல்றேன், சந்திப்பதி நாங்க தான் ராஜபக்ஷ டெல்லியில ஸ்வாரிங் இன் செரிமனி கூட கூப்பிட்டோமே. ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி வந்தாரு போனார். எங்களை பொறுத்த வரையும் அந்த இலங்கை பிரச்சனையில நிரந்தர தீர்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. பெரேஸ் வர்றதுக்கு முன்னாடியும் பேச்சுவார்த்தை நடந்தது. அதுக்கப்புறம் இந்திய அளவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்தியாவுடைய முப்படை தளபதிகள், எங்க தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இப்படி ஹை லெவல் மீட்டிங் நடந்திருக்கு. நாங்கள் அந்த இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நீங்க வைகோ அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதற்காக இந்த அரசாங்கம் இல்ல. தமிழர்கள், இலங்கை தமிழர்களுக்கு எது தேவையோ அதை செய்வதற்காக அவர்கள் அவர்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சப்பறம் நீங்க பேசுங்க. நான் பேசி முடிச்சப்பறம் விசா கொடுக்க மறுப்பதை தமிழகத்துடைய முதல்வரிடம் பேசுனீங்களா இல்ல கூட்டணி கட்சியில இருந்த வைகோ நான் பேசின அப்புறம் பேசுங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தமிழர்கள் நிரந்தரமாக அங்க இருந்து இங்க இருக்கிறவங்க கூட அங்க இருக்கணும், போய் இருக்கணும், செட்டில் ஆகணுங்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் இலங்கையில இருக்கிற சிங்களர்களுக்கு எத்தனை உரிமை இருக்கோ இவர்களுக்கும் இருக்கு. அந்த உரிமை பெற்றுக் கொடுவதற்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் செய்யும். வைகோ அவர்கள் இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறாரோ அதை பிரதமர்கிட்ட சொல்ல முடியும். அதனால இவர் விரும்புறதெல்லாம் செய்யறதுக்கு அரசாங்கம் இல்லை. அங்க மக்கள், இலங்கையில இருக்கிற தமிழர்களுக்கான நல்லது என்னமோ அதை செய்வாங்க. இல்ல, ராகவன் என்ன சொல்றாரு, இப்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு, மோடி தலைமையிலான அரசு இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்கவும் அவர்களுக்கு சமத்துவம் ஏற்படவும் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான கொள்கையோட தான் நாங்க முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் கேட்கறேன், அப்படி நடக்குது, நான் அவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்றேன் ஒரு வாதத்துக்காக. அப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அப்போது சுப்பிரமணியன் சாமி போன்றவர்கள் நடுவில் இப்படி பேசிக் கொண்டிருப்பது நீங்கள் முயற்சிக்கிற அந்த முயற்சிக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா நீங்க கருத்து சொல்லணும். அரசாங்கம் தான் சொல்ல முடியும். அரசாங்கம் முயற்சிகளுக்கு ஆதரவான கருத்துக்களா எதிரான கருத்துக்களா? சுப்பிரமணிய சாமியின் கருத்துக்களை கடந்து ஐநா அவையினுடைய மனித உரிமை கவுன்சில் விசாரிக்க வருகிறது என்றால் அதற்கு இந்திய அரசு விசா மறுக்கிறது. அது சுப்பிரமணிய சாமியின் கருத்து அல்ல, இந்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை நிலை. அதை எப்படி பார்க்கிறது திரு ராகவன்? ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க யார் கொண்டு வராங்க, யார் வராங்கன்னு முக்கியம். ஐநா இது அமெரிக்கா வருது அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுடைய நிலைப்பாடு இந்த விஷயத்துல என்னன்னு தெரியும். காசால என்ன நிலைப்பாடு, இலங்கையில என்ன நிலைப்பாடு, அவங்களுடைய ஹிடன் அஜெண்டா என்னன்னு செய்ய பார்க்க வேண்டாம். பாருங்க, ஹிடன் அஜெண்டா இருக்கும் என்று சொன்னால் அதை ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்தியாவை பொறுத்தவரை ஒரு மறைமுக உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றதை நீங்க ஏற்கிறீங்களா திருக்குமார்? இல்ல, அதாவது பொதுவாகவே இலங்கை அரசாங்கம், ராஜபக்சே அரசாங்கம் எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு எதிரானவர்களை அவங்கள கேள்வி கேட்கிறவங்கள கண்ணிய குறைவா விமர்சிக்கிறதுன்றது தொடர்ந்து. இதுதான் நபி பிள்ளை அவர்களையும் இதை விட கொச்சையா தான் விமர்சித்தாங்க. அவங்க அங்க போய் உண்மையை சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள ஒரு பெண் என்றும் பாராம விமர்சித்தாங்க. அதே நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை நோக்கி அதே வகையான கண்டனங்களை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. இது இலங்கையினுடைய நிலை. நண்பர் ராகவன் அவர்கள் பேசுகின்ற போது ஒரு செய்தியை சொன்னார். தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொடர்ந்து பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கார், சில கடிதங்களை பாராட்டி இருக்கிறார். அது உண்மை. அதாவது முல்லை பெரியாறு பிரச்சனையில் அவங்க வேகமா ஒரு முடிவெடுத்து ஒரு உறுப்பினரை நியமிச்சாங்க. சரியான நிலையை எடுக்க வேண்டிய நிலையை தான் எடுத்தாங்க. அவங்க ஒன்றும் அதிகமா தமிழ்நாட்டுக்கு உதவி செய்யல. ஆனா செய்ய வேண்டிய நிலை கடந்த அரசாங்கங்கள் அதை தயங்கிட்டு இருந்தது, செய்யாம இருந்தது. இவங்க செஞ்சிருக்காங்க, அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அது போல மீனவர்கள் பிரச்சனைகளை அவங்க விடுவிக்கிறதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கின்ற நேரத்தில் அதுக்கு நன்றி தெரிவித்து விட்டு அடுத்த கோரிக்கையை வச்சிருக்காங்க. ஆக இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது தொடர்ந்து தமிழ்நாடு கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்டு வந்திருக்கிறது, பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அந்த பாதிப்புகளுக்கு நிவாரணம் தேடுகின்ற முயற்சியில் இந்த அரசாங்கம் உதவி செய்கின்ற பொழுது அதை வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், நன்றி தெரிவிக்கிறோம்.
அதே நேரத்தில் இந்த அரசாங்கம் என்பது கடந்த அரசாங்கத்தை போலவே தமிழ்நாட்டை புறக்கணிக்க நினைத்தால் அல்லது புறக்கணிக்கின்ற மனநிலையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் அதை எதிர்ப்பதற்கு முழுமையாக இருப்போம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நீங்க வெளிப்படுத்தவில்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு 3 பேர் கொண்ட கமிஷன் இந்தியா வருவதற்கு விசா மறுக்கப்படுகிறது. பன்னாட்டு விசாரணைன்றதை இந்திய அரசு ஏற்காது அப்படின்னு சொல்லி யூபிஏ எடுத்த முடிவுதான் எங்கள் முடிவுன்னு இந்தியா அறிவிக்கிறது. இதுல உங்களுக்கு என்ன தெளிவு வரலன்னு சொல்லுங்க. அந்த அதாவது ஐநா மனித உரிமை ஆணையத்தினுடைய அந்த குழு நியமனத்தில் இந்தியா பங்கேற்கல. அந்த இன்னும் சொல்ல போன எதிர்த்து நடுநிலை வச்சுட்டு வாக்களிக்காம வெளியே வந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா நீட்சியா அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இலங்கை பிரச்சனையை பொறுத்தவரை இலங்கையை இன்னைக்கும் அவங்க நட்பு நாடுன்னு கடந்த அரசாங்கம் சொன்னதை போல சொல்றாங்க. ஆனா அதே நேரம் இலங்கையில் நம்முடைய மீனவர்கள் கடந்த அரசாங்கத்தால் எப்படி பாதிக்கப்படுகின்ற பொழுது பாராமுகமாக மத்திய அரசாங்கம் இருந்ததோ அதே நிலை தான் தொடருது. அதுல கொஞ்சம் வேகம் இருக்கு. இன்னைக்கு மீனவர்கள் மட்டும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் மீன்பிடி வலைகள் படகுகள் இன்னும் தேதியிலும் 80க்கும் மேற்பட்ட சிறை வைக்கப்படுகிறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கட்டுரையில ரொம்ப கொச்சப்படுத்தி காரணம் அவையெல்லாம் ஜெயலலிதாவுக்கு சொந்தமா இல்ல அவர் கட்சிக்காரங்க வளங்களை கொள்ளையடிப்பாங்கன்றாங்க. அதாவது அவங்க திருப்பி தராம இருக்கிறதுக்கு சொல்லக்கூடிய காரணம் அந்த மீன்பிடி படகுகளை திருப்பி தந்தால் இவர்கள் மறுபடியும் எங்க எல்லையில மீன் பிடிப்பாங்க, அதனால இதை பிடிச்சு வச்சிருக்கோம் சொல்றாங்க. ஆக அவங்களுடைய நோக்கம் என்பது தெளிவா சொல்றாங்க. அவங்க தமிழக மீனவர்கள் மீனே பிடிக்க கூடாது, அவங்க வேற தொழிலுக்கு போகணுன்றதையும் சொல்லிட்டாங்க. அதுலயே அந்த வெப்சைட்ல வர அறிக்கையில அதான் சொல்லுது. பாதுகாப்பு வெப்சைட்ல எந்த நோக்கத்தோடு அந்த கட்டுரை எழுதப்பட்டதோ அநேகமா இந்த விவாதத்திலே அந்த நோக்கம் நிறைவேற ரூட்ல தான் போயிட்டு இருக்கு. அதாவது பிரதம மந்திரி மோடியை தனியாக வைத்து பாராட்டி விட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவை தரக்குறைவாக விமர்சனம் பண்ணிருக்கு. இது இந்தியாவில தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கறத நான் தான் சொல்ல வரேன். ஏதோ ஒரு சில சக்திகள் அங்கேயும் இருக்கிறது இங்கேயும் இருக்கிறது. எந்த காரணத்து கொண்டு நல்லுறவு வளர்ந்துடக்கூடாது, உறவு சரியாக சீராக கூடாதுன்னு ஒரு நடந்துட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அது அவங்களுடைய நோக்கம் வெற்றி பெற்று சொல்லுவோம். நாம இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் சொல்றேன். பிரதமர் மோடியை மட்டும் தனியா பாராட்டிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதாவை மட்டும் அவதூறு செய்வதாக அந்த கட்டுரை இருக்குன்னு சொல்றாரு. இல்ல, அந்த கட்டுரை பிரதமர் மோடியும் சேர்த்து அவதூறு செய்கிறது புரிந்து கொள்ளுங்கள். இல்ல நீங்க எடுத்துட்டு போற நிலைமை பாருங்க. ஒரு டிபேட் எப்படி கொண்டு போறீங்க? நீங்க எப்படி கொண்டு போறீங்க? இதுல இடைவேளைக்கு பிறகு எல்லாம் அதனுடைய நோக்கத்தை என்னன்னா தமிழ்நாட்டையும் இந்திய அரசாங்கத்தையும் தனிமைப்படுத்துறாங்க. ரெண்டே பிரிச்சு பார்க்க விரும்புறாங்க. அது கடந்த ஆட்சியில் அது நடந்தது, இப்ப நடக்கணும் நடக்கிறாங்க. ஆமா, அதான் சொல்ல வரேன். இதப்பவும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது சுப்பிரமணிய சாமியே சொல்றாரு. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க